யாருங்க பலி ஆக வேண்டியது? காளை வெள்ளாட்டுக்கடை. காளை வெள்ளாட்டுக்கடை ஃப்ளஷ் இல்லையா, மாம்சத்தை குறிக்கிறதா இருக்குது. அதுதான் பலி ஆக வேண்டியது இல்லையா. இப்ப நம்மளுடைய சாக்ரிஃபைஸ் பலி கொடுக்கறதுக்கு நம்ம கையில என்ன இருக்குது? தேவனுக்கு கொடுக்கறதுக்குன்னு நம்மகிட்ட என்ன இருக்குது? நல்லா, அது முக்கியமான பாயிண்ட். அது தாளந்துகள் இருக்குது. வேற மைக்ல நீங்க பேசலன்னா ஆன்லைன்ல இருக்கவங்க கேட்காது. தாளந்துகளே பார்த்தோன்னா எல்லாம் அதுலயே குறிச்சிருக்கீங்க. சவுண்ட் வரல. நேரம், நம்மளுடைய நேரம், நம்மளுடைய தியாகம் எல்லாம் அதுலயே. நேரம், நம்மளுடைய தாளந்துகள், அப்புறம் வேற தியாகம். எதை தியாகம் பண்றீங்க? நிறைய விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்குறோம். ஓகே, ரைட். வேற வேற என்ன சொல்ல? நம்மளுடைய செல்வம், செல்வாக்கு இருக்குது. செல்வாக்கு, ஓகே. இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைங்களா, மணி, ஓகே. வேற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதர், இதில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோன்றதுக்கு முக்கியத்துவம் இல்லை, நம்ம கிட்ட இந்த என்ன யார் வாங்குறாங்கன்றது நம்ம முக்கியமாக எதிர்பார்க்கணும். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளுக்கு மேலே பிதாவாகிய தேவன் இருக்காரு. தேவனுக்கு என்ன பிடிக்குன்றது அவருடைய சிந்தை என்னுடைய சிந்தையாக இருந்து அதை செயல்பட்டு நம்ம கொடுக்கறது தான் அந்த பலி. அதை அக்செப்ட் பண்ணி அவர் எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய சாக்ரிஃபைஸுக்கும் அவர் எப்படி இருக்கிறான்றது அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வருது. வெரி குட். போன வாரத்துல இருந்து அந்த பாயிண்ட் படிச்சது வெரி குட். ஏன்னா பிதாவாகிய தேவன் தான் நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். அதனால அவருக்கு விருப்பமானதாக அது இருக்கணும். ஓகே. நான் இந்த உலகத்துல தேவனுக்குன்னு கொடுக்கறதுக்கு என்கிட்ட நான் என்ன வச்சிருக்கிறேன் அப்படி நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் என்ன சொன்னேன், நீங்க உங்களும் சொல்லிக்க. இப்ப சொல்லுங்க, என்ன இருக்குது உலகத்துல? நான் என்கிட்ட இப்போ பாருங்க, இப்போ டைம் எடுத்துட்டா டைம் கூட காலம் தேவனுடைய தான் அது இல்லையா. தாளந்துகள் எது சொல்கிறோம். முக்கியமாக இன்னொரு ஒரு பாயிண்ட் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஜீவன், அப்புறமா ஆரோக்கியம், வேற மற்றவங்கள்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும். கரெக்டு. வேற லைஃப் ரைட்ஸ், ஜீவ உரிமைகள். ஓகே, ஜீவன் எல்லாம் பாருங்க. இப்போ இந்த டேபர்நாக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டேபர்நாக்கில் வந்து இந்த பலி செய்கிறாங்க இல்லையா ஆசாரியர்கள். ஆசாரியர்களுக்காக அந்த தூபம் இல்லையா, தூபம் காமிக்கிறாங்க. அது ஒரு பலி தான், பலிப்பீடம். இங்கே பலி செலுத்துவாங்க, உள்ளே போயிட்டு தூபம் காமிக்குவாங்க இல்லையா. ஸோ அந்த தூபம் காமிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆசாரியனுக்கும் ஒரு தூப கலசம் கொடுக்கப்படும். அது பேன் சொல்கிறோம் இல்லையா. இந்த பேன் வந்து நெருப்பு எடுத்து நெருப்பு சட்டி. அந்த நெருப்பு எங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம்? பலிப்பீடத்தில் இந்த நெருப்பு எடுத்துங்க இல்லையா. அப்புறம் தூப வர்க்கங்கள் கை நிறைய எடுத்துங்க, அந்த ரத்தத்தையும் எடுத்துக்கிட்டு ஆசாரியன் என்ன பண்ணுவாருங்க, உள்ளே போவார் இல்லையா. அந்த தூப பீடத்தின் மேலே இந்த நெருப்பு சட்டியை வச்சு தூபங்களை போடுவார். அது தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாகும். இப்போ இந்த தூப கலசம் சொன்னாக்கா, அந்த நெருப்பு சட்டி ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று எல்லாருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாரு. அதில் தான் ஆரோனும் மோசைக்கிட்ட வந்து கோகாத்தியர் கேட்டாங்க இல்லையா, நீங்கள் ரொம்ப மிஞ்சி போகிறீர்கள், நீங்கள் மாத்திரம் உள்ளே போயிட்டு வரீங்க, நாங்களாம் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, உள்ளே போகிறதுக்கு அலவுட் இல்லை. அவங்க வந்து அதெல்லாம் சுமக்கிறதுக்கு அவங்களுக்கு அலோவ் பண்ணியிருந்தார் தேவன். பரிசுத்த காரியங்களை எல்லா பொருட்களையும் சுமந்து போனால் கோகாத் தான் எடுத்துகிட்டு போகணும், வேறு யாரும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் டேபர்நாக்கிள் ஒன்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் அவங்க உள்ளே போக முடியாது. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இது மோசஸ் ஒரு ரூல் போட்டார் நமக்கு அப்படின்னு நினச்சிக்கினாங்க. சரி, ஓகே, நீங்கள் உங்களுடைய இஷ்டம் என்னவோ நீங்கள் செய்யுங்க, தேவன் சொன்னது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படி சொல்லுது. அப்போ எல்லா ஆசாரியர்களும் ஒரு ஒரு தூப கலசத்தை எடுத்துக்கினாங்க.
எடுத்துக்கிட்டு நெருப்பு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, உள்ள போலான்னு போகும்போது அங்கேயே அந்த கோர்ட்லயே என்ன பண்ணிட்டார் தேவன், அவங்கள அடிச்சு போட்டார். அப்பதான் அந்த தூப கலசம் இருந்துச்சு இல்லையா, எல்லாம் அந்த நெருப்பு சட்டி, அதெல்லாம் வெங்கலம், ஆம், தாமிரம், காப்பர். அந்த காப்பர்லாம் எடுத்து உருக்கி பலிப்பீடத்துக்கு ஒரு மூடி செஞ்சு போட்டுடு அப்படின்னு சொல்லிட்டார். அது காப்பர். அதனால ஆசாரியர் எல்லாருக்குமே ஒரு ஒரு தூப கலசம் இருக்கும். அந்த தூப கலசம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது நம்முடைய சரீரம். இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நம்முடைய சரீரம். நானு தேவனுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இருக்கிறது என்னுடைய சரீர மாத்திரம் தான் எனக்கு சொந்தமானது. கரெக்டா? இந்த உலகத்துல அதுதான் என்னுடைய திங்கிங், என்னுடைய இது எல்லாமே. இந்த சரீரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சரீரத்தை தான் முழுமையாக நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு கொடுக்கணும். அதுல நம்மளுடைய சிந்தை என்ன சொல்லுதோ அது மாதிரி இந்த சரீரம் என்ன பண்ணும், செயல்படும் இல்லையா? பேசுறது ஆகட்டும், செயல் ஆகட்டும், எல்லாமே நம்முடைய சிந்தையை அடிப்படையாக வச்சு. அதான் இங்கே சொல்றாரு இல்ல, ரெண்டு இருக்குது. இது வந்துட்டு ஒன்று மாம்சம், ஆவிக்குரியது. இந்த ஆவிக்குரிய சிந்தை இந்த மாம்சத்தை பலியாக தேவனுக்கு கொடுக்கணும். இதுதான் நல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ நீங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த மாம்சத்தை வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். மாம்சத்தை நம்ம மெயின்டைன் எதுக்காக, தேவனுக்கு பலி செலுத்தணும் இல்லையா? அது ரொம்ப தேவனுக்கு பலி செலுத்தணும். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை இல்லையா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு விருப்பமானது இந்த மாம்சத்தை நான் பலி செலுத்து. அதுக்கு தேவனுக்கு என்னெல்லாம் விருப்பமா இருக்குது. இந்த புது சிருஷ்டிக்கு இந்த மாம்சம் அடிமையாக இருக்கணும். அதுதான் விஷயம். அப்பத்தான் இது என்ன பண்ண முடியும், பலி செலுத்த முடியும். அப்பத்தான் இந்த புது சிருஷ்டியினுடைய பேச்சை கேட்கும் இல்லையா? இப்போ இங்க புது சிருஷ்டி யாரு அப்படின்னு பார்க்கும்போது, இங்க ஆரோனும் அவருடைய குமாரர்களும் இல்லையா, காலையும் வெள்ளாட்டு கடவும் மாம்சம் என்று சொல்லப்பட்டது. அவ இந்த மாம்சத்தை தான் என்ன பண்ண போறாங்க, இவங்க பலி கொடுக்கும். எப்படி பலி கொடுக்கணும், முழுமையா பர்ன்ட் ஆஃபரிங் இல்லையா, முழுமையாக அதை பலி கொடுத்துடணும். மிச்சம் நமக்காக எதுவுமே நம்ம எடுத்து வைக்கக்கூடாது. நம்மளுக்கு நேரம் கொடுக்குறோம், தாளந்துகள் இருக்குது, பணம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வெளியில தான் இருக்குது. பணம்ங்கிறது எனக்கு சொந்தமா கிடையாது இல்லையா? தாளந்துகள் எனக்கு சொந்தமா இருக்கிறது வந்து என்னுடைய சரீரம் தான், அவங்களுக்கு இல்லையா? அதுதான் தேவனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், சுகந்த வாசனையாக கொடுக்க போகிறோம். அதுல தான் நெருப்பு எடுத்துக்கணும், அது மேல தான் சுகந்த வாசனையை போட போறோம், அதுல தான் ரத்தத்தை எடுத்துக்கிறோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரீரம். அந்த நெருப்பு சட்டி இருக்கு பாருங்க, நெருப்பு சட்டி தான், அந்த சட்டி தான் வந்து நம்முடைய சரீரம். அதுல நெருப்பு எடுத்துக்கிறோம்னா நிறைய டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, நெருப்புனாலே சோதனைகள். அதுல சுகந்த வர்க்கத்தை போடும்போது தேவனுக்கு ஏற்ற வாசனை அங்கிருந்து போகும். அது எப்படி சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த சுகந்த வர்க்கங்கள் எப்போதுமே வந்து கட்டி கட்டியாக இருக்கும், லம்பா இருக்கும்னு சொல்றாரு இல்ல. அது போட்டாக்கா அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும் இல்ல. அனலாக நீங்க அந்த சாம்பிராணி எடுத்து நெருப்புல போட்டு பாருங்க, என்ன ஆகும், குப்புன்னு அப்படியே மேல நீங்க கை வச்சீங்கன்னா அப்படியே தள்ளும் அனல். கரெக்டா? அது வரைக்கும் அனல் வராது. நீங்க எதாச்சும் போட்டீங்கன்னா அது அனல் உருவாக்கும் இல்லையா? அந்த அனல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு இல்லையா? அந்த லம்பா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்முடைய கேரக்டர். இந்த கேரக்டரை தான் நம்ம எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும். எனர்ஜின்னு சொல்லும்போது நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய எண்ணங்கள் இல்லையா, பார்வை, இதெல்லாம் தான் எனர்ஜி. பாருங்க, இப்ப நான் என்னுடைய கேரக்டரை வார்த்தைகளாக என்ன பண்றேன், வெளியில கொண்டு வரேன் இல்லையா? அப்ப நான் பேசும்போது ஒரு எனர்ஜி வருது இல்லையா, அப்படி சவுண்ட் வருது பாருங்க, காத்து வருது. காத்து வச்சு நம்ம பேசின காத்து வருதா இல்லையா, அது எனர்ஜி. நம்முடைய கேரக்டர் தான் எனர்ஜியா கன்வெர்ட். அதான் ப்ரேயர், ஜெபம். தேவன்கிட்ட நம்ம ஜெபம் பண்றோமே, அது எனர்ஜி. எனர்ஜி எப்படி வருதுன்னு கேட்டா, அந்த தேவன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சில கேரக்டர்ல வச்சுட்டு நீங்க என்ன பண்ண, அது மூலமா தான் தேவன்கிட்ட ஜெபிக்கணும். அதுதான் கேட்கிறேன். நமக்குன்னு தேவன் கொடுத்துருக்க அந்த பேனுக்குத நெருப்பு சட்டி, அதுல தான் நெருப்பு எடுத்துட்டு போகணும், அதுல தான் சுகந்த வாசனையும் கொண்டு வரணும். ஸோ அது நம்முடைய மாம்சம். நம்முடைய மாம்சத்தில் தான் நிறைய சோதனை. இப்போ புது சிருஷ்டி இருக்குது, புது சிருஷ்டி நம்முடைய சிந்தை.
அதுக்கு என்னாச்சும் பிரச்சனை இருக்குதா? அது என்ன பாவம் செய்தா? புது சிருஷ்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பாவமும் செய்யறதில்ல. எல்லாம் எதில் தான் ப்ராப்ளம்? மாம்சத்தில் தான். மழை பெஞ்சா புது சிருஷ்டிக்கு என்னாச்சும் பிரச்சனையா? சரிங்களா? உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னா புது சிருஷ்டிக்கு பிரச்சனையா? பிரச்சனையே கிடையாது, இல்லையா? யோசித்து பாருங்க. நெனைஞ்சிட்டு நம்ம வந்தா கூட புது சிருஷ்டிக்கு ப்ராப்ளம் இல்லை, மாம்சத்துக்கு தான். அப்போ மாம்சத்துக்கு தான் நிறைய சோதனைகள் இருக்குது. எல்லா டெஸ்ட் ட்ரையல் எதில் தான் நடக்கும்? மாம்சத்தில் தான். அதுதான் நம்ம பெர்ஃபெக்டா தேவனுக்கு நம்ம கொடுக்குறது. இந்த தாட்லயே நம்ம இருக்கணும். அப்பதான் தேவனுக்கு நம்ம பிரசன்ட் பண்ண முடியும். நம்முடைய மாம்சத்தை தான் நம்ம பிரசன்ட் பண்ண போறோம், இல்லையா? அது நீங்க நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனால தான் இங்க ஃப்ளஷ்ன்னு சொல்றாரு. மாம்சம் நம்முடைய சரீரம். நம்ம சரீரத்தை தான் நம்ம பலி கொடுக்க போகுது. அதுதான் அந்த பாயிண்ட். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆவிக்குரிய சுவாபம், மாம்ச சுவாபம் நிழலிலே எப்படி காட்டப்பட்டிருக்கு? 2 சுவாபம் இருக்குது. அது ஆரோன் நம்மளுடைய குமாரர்கள், காலை எலாட். 16வது கேள்வி. எனி டவுட் அதில்? மைக். பிரதர், இது சாக்ரிஃபைஸ் பற்றி ஒரு 2 பாயிண்ட்டு. ஒரு பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சில சமயத்தில் இப்போ நம்ம மாம்சத்தில் வந்து இருக்கிறோம், சில பாவங்களை வந்து நம்ம அதை விட்டுருப்போம். பாவங்களை விடுறது வந்து பலி கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதாவது நம்மளுடைய சின்ன வந்து ஸ்டாப் பண்ணுறது வந்து பலி கிடையாது, அது வந்து நம்மளுடைய டியூட்டி அப்படின்ட்டு சொல்கிறாரு. இன்னொரு பாயிண்ட் வந்து ஒரு ஹெரால்டு மேக்சினில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிரதரு, இப்போது நம்ம பலி சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், சாக்ரிஃபைஸ் அப்படின்றது வந்து நம்ம சில விஷயங்களை விட்டுருப்போம், அது சாக்ரிஃபைஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வேலை வந்து நம்மளுடைய சாக்ரிஃபைஸ்க்கு வந்து ஏதாவது தடையாக இருந்துச்சுன்னா நம்ம வேலையை வந்து விட்டுருப்போம். வேலையை விட்டுட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் வேலையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். அது அப்படி கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. வேலையை விட்டுட்டு நீ தேவனுக்காக என்ன பண்ணியோ அதுதான் சாக்ரிஃபைஸாக தேவனுக்கு போய் சேரும். நம்ம வந்து விடுறது சாக்ரிஃபைஸ் கிடையாது, தேவனுக்காக அதை விட்டுட்டு தேவனுக்காக என்ன செலுத்துகிறோமோ அதுதான் வந்து சாக்ரிஃபைஸ் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இன்னொரு பாயிண்ட் வந்து இப்போ இந்த சாக்ரிஃபைஸ் நீங்கள் ஒரு பாயிண்ட்டை சொன்னீங்க, எதை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னீங்க. அதில் ஒரு பாயிண்ட்டு கூட எப்படின்னா, பிரதர் வந்து சொல்கிறாரு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து சத்தியத்தின் கொள்கைகள் இருக்குது, இன்னொன்று வந்து நம்மளுடைய விருப்பங்கள் வந்து இருக்குது, நம்மளுடைய ப்ரிஃபரன்சஸ் வந்து இருக்குது. சத்தியத்தின் கொள்கைகளை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. அதாவது ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது, அது நமக்கு சொந்தமான விஷயங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நம்மளுடைய விருப்பங்களை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். சத்தியத்தின் கொள்கைகள், அதாவது அந்த பிரின்சிபலுக்கு கீழே வராத விஷயங்களை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறேன். அருமையான பாயிண்ட், இல்லையா? ஸோ அது இது கூட நம்ம மைண்டில் நம்ம வைக்கணும். இது கண்டினியூ ஆகுது இந்த பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ வேற? ஓகே, அப்போ நம்ம வந்து அடுத்த கேள்விக்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 17, இல்லையா? ஓகே. ஏன் ஆரோனும் அவருடைய குமாரர்களும் பரிசுத்த வஸ்திரங்களை அணிவதற்கு முன்பு அல்லது பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பு நீரால் கழுவப்பட வேண்டும்? ஸோ இதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் தான் நமக்கு கொடுக்குறாரு. இது வந்துட்டு டாபர்நாக்கிள் 54 4th பேரா. ஸோ அதாவது ஆரோனும் அவருடைய குமாரர்களும் வந்து கழுவணும் அப்படின்னு சொல்லுவார். வஸ்திரம் போடுவதற்கு முன்பும் கழுவணும், இல்லைன்னா உள்ள என்டர் ஆகணும்னா கூட என்ன பண்ணுவாங்க, கழுவிட்டு தான் என்டர் ஆகணும், இல்லையா? ஆலயத்துக்குள்ள போகும்போது. சரி, அதை பத்தி நம்ம படிக்கலாம். யார்? நிழலாகிய பாவ நிவாரண நாளில் வேலைகளை பற்றி நாம் ஆராயும் போது இந்த அம்சங்களை நினைவில் கொண்டால் தான் நிஜமான உண்மைகளை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். தலை மற்றும் அவரது சரீர அங்கத்தினர்களான பாவமற்ற புதிய சிருஷ்டிகளின் சுத்த தன்மையை குறிக்கும் வகையில் ஆரோன் கழுவப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்யான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். புதிய சிருஷ்டியானது பாவம் செய்ய முடியாது. மரித்ததாக எண்ணப்பட்ட பழைய சுபாவத்தின் மேல் இடைவிடாத கவனம் செலுத்தி அதை உயிர் பெறாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டியதே புதிய சிருஷ்டியின் வேலையாகும். பழையானது புதியதுடன் கட்டுப்பாட்டை பகிர்ந்து கொள்வது பழையானது சாகவில்லை என்றும்
புதியது மேற்கொள்ளவில்லை என்றும் அர்த்தப்படுத்துவதாகிவிடும். புதியதை பழையது ஜெயம் கொள்வது புதிய சிருஷ்டியின் மரணத்தை இரண்டாம் மரணத்தையும் குறிப்பதாக ஆகிவிடும். இது பாவ நிவாரண நாளில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி பற்றி இங்கே நம்ம பார்க்குறோம். அட்டோன்மெண்ட் டேயில் ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு அந்த கழுவப்படுதல் பற்றி பேசப்படுது. இங்கே நம்ம பார்த்தோம்னாக்கா ஆரோன் மற்றும் அவருடைய பிள்ளைகள் எதை குறிக்கிறாங்க அப்படின்னா, அது நியூ கிரியேஷன், ஒரு புது சிருஷ்டியுடைய நிலைமை. அதை நம்ம எப்படி இங்கே எடுத்துக்கணுன்ட்டு சொல்கிறோம்னாக்கா, இந்த பழைய மாம்சம் அது சாகடிக்கப்படணும். ஸோ அதுதான் பாவம் செய்யும். அப்போ புது சிருஷ்டிக்கு பாவம் செய்யறதுக்கான எந்த ஒரு ஏற்பாடு இல்லை, அது செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அந்த வசனம் 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்தவன் எவனோ அவன் பாவம் செய்யான். தேவனுடைய வித்து அவருக்குள்ளே இருக்கிறதுனால அவரால் பாவம் செய்யவே முடியாது. அது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, புது சிருஷ்டி என்கிற சிந்தை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதுதான் பாவம் செய்யாது. அப்போ எது பாவம் செய்ய நம்ம பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய பழைய மாம்சம், அதாவது பழைய எண்ணம், பழைய கிரியை, இது நம்மக்கிட்ட இருக்கிற பழைய விஷயங்கள், அதாவது நம்முடைய மாம்சீக கிரியைகள் பற்றி பேசுது. இதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் புது சிருஷ்டி. ஒருவேளை இந்த புது சிருஷ்டி எந்த அளவுக்கு அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த பழைய மாம்சத்தை கொல்லணும், அதாவது சாகடிக்கணும். அது பவுல் சொல்லும்போது நல்லா அருமையாக சொல்கிறார். நான் மாம்சத்தில் நீங்கள் மறிக்காவிட்டால் ஆவிக்குரிய சரீரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டு கூட சொல்கிறாரு. அப்போ இங்கே நம்ம பார்த்தோம்னா, இந்த பழைய மாம்சம் என்கிற எல்லாவற்றையும் சாகடிக்கிறதுக்கான முயற்சி தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். எப்போவெல்லாம் நம்ம அதை சாகடிக்கிறோமோ அப்போ அந்த புது சிருஷ்டி ஜெயிக்கும், அதாவது அது வின் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை எங்கெல்லாம் நம்ம மாம்சத்தை அதனுடைய கிரியைகளோடு விட்டுடுறோமோ, இல்லை அது எங்கெல்லாம் அது செயல்பாட்டுக்கு வருதோ, அங்கெல்லாம் நம்ம புது சிருஷ்டியுடைய அந்த விஷயத்தை மறந்துட்டு அதை டெத்துக்கு கொண்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதை சாகடிக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிடுறோம். இது நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம்னா இதுக்கு பேர் தான் செகண்ட் டெத்துன்னு சொல்கிறார். அந்த செகண்ட் டெத்து நம்ம பேசுகிற விஷயம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது நம்மளுடைய மாம்சத்தை பற்றி பேசலை, நம்மளுடைய புது சிருஷ்டியுடைய அந்த விஷயத்தை பற்றி பேசுது. அதுதான் செகண்ட் டெத்துக்கு போயிடும் அப்படின்னு பேசப்படுது. இதனுடைய விளக்கங்கள் பார்த்தோம்னா கீழே சொல்றாங்களா புதா? படிக்கிட்டாங்களா அவரு? கீழே புதிய சிருஷ்டி பரிசுத்தமும் பாவமற்றதுமா இருக்கிறதை பொறுத்ததாக எடுத்துரைப்பதற்காக எவ்வாறு நிழலாக அவர்களுக்கு செய்யப்பட்டது. ஆசிரியர்களாக போகிற ஒவ்வொருவரும் தண்ணீர் தொட்டியில் தங்களது கைகளையும் கால்களையும் கழுவ வேண்டும். தண்ணீர் தொட்டி தேவ வசனத்தை குறிக்கும். இவ்வாறாக ராஜரீக ஆசாரியர் கூட்டத்தாரின் மாம்சீக கரைகள் சத்தியத்தின் மூலமே பரிசுத்தமாகிறது. நாம் கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தால் முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் உலகத்தில் ஜீவிக்கும்போது அன்றாடம் நமது ஊழியத்தில் நடக்கையிலும் ஏற்படும் பூமிக்குரிய கரைகளை போக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இதனையே கை கழுவுதல், கால் கழுவுதல் என்று கூறப்படுகிறது. ராஜரீக ஆசாரியராக ஆகப்பட போகிறவர்கள் சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒதுக்கிவிட வேண்டும் என்று பேதுரு அப்போஸ்தலர் 1 யோவான் 2:1-3 வசனங்களில் கூறுகிறார். பலி செலுத்துவதற்கு தற்கால ஜீவியத்தில் நேரங்கள் எப்படி முழுமையாக தேவைப்படுகிறதோ, அதுபோல மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான சகல அசுத்தங்களும் கழுவப்படுவதற்கு இக்காலத்தின் நேரங்கள் முழுமையாய் அவசியமாகிறது.
தேவராஜ்யத்தில் மகிமை நிறைந்த ராஜரீக ஆசாரியர்களாக ஆக வேண்டுமானால் தற்போதைய ஜீவியத்தில் சுத்திகரிக்கப்படுவதும் பலி செலுத்துவதும் அவசியம். அனைவரும் மேற்கூறிய சகலவித தீய குணங்களையும் ஜாகிரதையாயிருந்து விட்டொழிக்க வேண்டியது எவ்வளவு இன்றியமையாதது. ஒவ்வொருவரும் தங்கள் சோதித்து பார்த்து இருதயத்தில் எழுதுகிற ஒவ்வொரு சிந்தனையையும், பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லையும், செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நிதானத்தோடு மட்டுமல்லாமல் பேசுகின்ற பேச்சு, சிந்தனை, செயல் இவைகளின் நோக்கங்கள் என்ன என்று நிதானிக்க வேண்டும். இவ்வாறு செய்யும்போது கர்த்தரின் அங்கீகாரம் அதிகமாக கிடைக்கும். உயிர்த்தெழுதப்பட்டும் போது மறுநூகமாகப்பட்டு புதிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் வரையில் சரீரத்தில் பூரணமாகவும் நம்பிக்கையை அடைய முடியாது இருந்த போதிலும் நமது ஆவியிலும் நமது சிந்தையிலும் கர்த்தரோடு நெருக்கமாக உறவு கொள்ள முடியும். இவ்வாறு அவரோடு இடைவிடாது ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். அதோடு கூட நமது அன்றாட தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு அவரது மன்னிப்பை பெற வேண்டும். இவ்வாறு நமது ஜீவகால பரியந்தம் செய்வோமானால் பாவத்தினின்று முற்றிலும் கழுவப்பட்டிருப்போம். மாம்சத்தில் பூர்ணம் அடைய முடியாது என்பதனால் நம்மிடையே உள்ள மாம்சீக பலவீனங்கள் பாவமாக கருதப்படாது. சரி, இங்கே வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, எல்லா துர்குணங்களை விட்டு வெளியே வரணும் அப்படின்றார். அதாவது அந்த மாம்சத்தினுடைய விஷயம் பேசும்போது அது எப்படி சாகடிக்கணும்ன்ட்டு சொல்லும்போது அவர் எக்ஸாம்பிளுக்காக வந்து வசனம் வந்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 நம்மளுக்கு நல்லா தெரியும். துர்குணம் எல்லா விஷயங்கள் குறிக்குது. அப்போ இந்த துர்குணம் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா, நம்ம நல்லது மாதிரி நினச்சிட்டு பேசுகிற விஷயங்களுடைய பின்னாடியிலேருந்து பேக் சைட்லேருந்து. அந்த வசனம் ஒரு முறை வாசித்தேன். அவசரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தய உள்ளர் என்பதை நீங்கள் ருசி பார்ப்பதுண்டானால் சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதியதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். தேங்க்யூ சிஸ்டர். நம்மளை எதுக்கு அழைச்சிருக்காருன்னா, நம்ம வந்து ஒரு ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும், இங்கே ஆசாரியர்கள் பற்றி தான் இங்கே பேசிட்டு வருது. அவர் கழுவப்பட்டு இருந்தால் கூட உள்ளே வரும்போது பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீர் தொட்டியில் இருக்கிற தண்ணியிலேருந்து அவருடைய கை கால்கள் கழுவணும்ன்ட்டு சொல்லப்படுது. அது எதை குறிக்குது அப்படின்னா, அவருடைய செயல், அவருடைய வார்த்தை, அவர் என்ன செய்கிறாரு, கிரியையில் என்ன காமிக்க போகிறாருன்றது. ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்துட்டா அது எதில் கழுவணும் அப்படின்னா, அது தேவன் கொடுத்துட்ட வசனம், வார்த்தையில் கழுவணும். அதுதான் அந்த தண்ணீர் தொட்டி. அது நம்மளுக்கு நல்லா தெரியும். அது வந்து பைபிள். அதுலேருந்து இருக்கிற வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கிறதுல அது கிரியையில் காமிக்கும் போது அது நம்மளுடைய கெட்ட கிரியைகளை கழுவுறதுக்கு, அதாவது இந்த கழுவுற விஷயம் வந்து நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, நம்ம பேசுகிற விஷயத்தினுடைய பின்னணி, அது நம்ம நல்லது மாதிரி பேசுவோம், ஆனால் அதனுடைய பின்னணி வந்து பாவமாக இருக்கும். அதை வந்து நம்ம பரீட்சித்து பார்க்கணும்னு சொல்கிறாரு. அது எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய ஒவ்வொரு கிரியைகள் நம்ம பரீட்சித்து பார்த்து தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறார். அதை செய்யும்போது கூட, கிரியையில் செய்யும்போது கூட அதனுடைய பின்னணி வந்து பாவத்தால் இணைந்துடக்கூடாது, அது அதனுடைய தொடர்பில் இருக்கக்கூடாது. அது எதுக்கு ஒத்து போகணும் அப்படின்னா, அந்த புது சிருஷ்டிக்கு வளர்ச்சி கொடுக்கறதான ஒரு சிந்தையில் அது நம்ம செய்யணும். அந்த மாதிரி தான் பேசார் பிரதர் வந்து. அப்போ நம்ம இது எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா, ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். எதுக்குன்னு வந்து விவரிக்கும் போது
இது முன்னாடி நம்ம இந்த பார்த்துட்ட ரீப்ரிண்ட்ஸ் வந்து 3 to 6 காலம் 2 பேரா 1 and 2 வந்து நம்ம பார்க்குறோம். அதே போல் இப்போ பார்க்குற இந்த பாயிண்ட் வந்து ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 4897 காலம் 2 பேரா 5 வந்து நம்ம பார்க்குறோம். இது நம்ம உயிர் தெரிந்து வருவங்க மறுரூபம் ஆகுறவங்களுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம நடக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம இப்போ நடக்கிற இந்த நடத்தை வந்து எது குறிக்குது அப்படின்னா புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சிக்கு தான் நம்ம எல்லாருடைய வேலை செய்யணும். அப்போ இந்த வேலை செய்யும் போது இது நம்ம மாம்சத்தில் தான் செய்கிறோம், ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம அதாவது செய்யறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த வளர்ச்சி வந்து மாம்சத்தில் செய்யும்போது அப்போ குறைகள் குற்றங்கள் இருக்கும். அந்த பாவம் அடைஞ்சிட்ட விஷயம் அவர் எப்படி கழுவிட்டு உள்ள வராரோ அதை போல் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதை சுத்தம் செய்து கொள்றது ரொம்ப அவசியமானதுன்னு சொல்றாரு. அதை எப்படி சுத்தம் செய்து கொள்ளணும் அப்படின்னா தான் நம்ம வேதத்தில் போய் கரெக்டாக ஒவ்வொரு நாளும் படிக்கணும், தியானம் பண்ணோம். அப்போ இது எப்படி தியானம் பண்ணால் புரிஞ்சிடுதானாக்கா கண்டிப்பாக புரியறதில்ல, ஒரே வசனம் வாசித்துட்டா. அதுக்கு தான் நம்ம ரீப்ரிண்ட்ஸு, வால்யூம்ஸு, இன்னும் அநேக பாடங்கள், மற்றவர்கள் சொல்கிற எல்லா விஷயங்களும் நம்ம கேட்டு புரிஞ்சுட்டு நம்மள்கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம எப்படி சரி செய்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான். அப்படி சரி செய்து கொள்ளும் போது கூட நம்ம பேசுகிற பேச்சு, நம்மளுடைய கிரியை, அதுலேருந்து வெளிப்படுகிற பலன் இது வந்து எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா பின் விளைவுகள் பாவத்தை குறித்ததான எந்த விஷயங்கள் தொடர்பில்லாததாக இருக்கணும். அப்போ அது எதுக்கு அப்படின்னாக்கா புது சிருஷ்டியுடைய செய்கையில் நம்ம செய்ய போகிற விஷயம் அது எக்ஸாம்பிளாக இருக்கணும். அது எதை குறிக்குதுன்னா அந்த உயிர்ப்பிப்புதல், மறுரூபம் ஆகப்படுதல். அதை உயிர்ப்பிப்புதல் நம்மளுக்கு நல்லா தெரியும், மறுரூபம்ன்றது கூட நம்ம கேட்டு புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்போ இப்போ நம்ம வந்து இந்த உயிர்ப்பிச்சிருக்கிறோம்னா கண்டிப்பாக உயிர்ப்பிப்புதல் மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்திருக்குது. அப்போ மறுரூபம் ஆகிறதுக்கு கூட நம்ம செஞ்சு காமிக்கணும். நம்ம பழைய சரீரம், அந்த சிந்தை, கிரியை எல்லாவற்றையும் விட்டு விலகி புது சிருஷ்டி வளர்றதுக்கான கிரியைகள் நம்ம காமிக்கணும்ட்டீங்க சொல்றாரு. ஒருவேளை அதை நம்ம செய்யல அப்படின்னா கண்டிப்பா அந்த டெத்லேருந்து நம்ம வெளியே வர முடியாது. அந்த டெத்லேருந்து கண்டிப்பாக நம்ம வெளியே வரணும்னா இந்த பர்ஃபெக்ஷனுக்கு வரணும். இந்த பர்ஃபெக்ஷன் நம்ம காமிச்சா தான் தேவனோடு கூட நம்ம இணைந்து அவரோடு கூட நம்ம இருக்க முடியும். அந்த ப்ரீஸ்ட்ஹுட்டுக்கு நம்ம பங்காளிகளாக ஆவோன்ட்டு கூட இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர், அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. இதில் இது ஒரு அருமையான விஷயம் தான். இது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமாக இருக்குது. ஏன்னா பொதுவாகவே இந்த மாம்சத்தை வந்து பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் கருகலான விஷயமா இருக்குது இல்லையா? எப்படி இதை பலி செலுத்துறது அப்படிங்கிறதுடைய விளக்கம் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்துட்டு நம்முடைய எண்ணங்களில் ஸ்டார்ட் ஆகுது. எண்ணங்கள், சிந்தனை, அதுக்கப்புறம் வார்த்தைகள், அதுக்கப்புறம் செயல்கள் இல்லையா, அதுக்கப்புறம் நடக்கை, இதெல்லாம் அது வந்து செயல்படும். ஸோ இவைகளை எப்படி சரி பண்ணிக்கிறது, ஸோ அப்படி இவைகளை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது தான் விஷயம். ஓகே, வேற யாராவது இந்த பாயிண்ட்ஸு பேசுறீங்களா? வேற என்ன பாயிண்ட் இது நம்ம புரிஞ்சுட்டோம்? மைக் ஓகே கொடுங்க. நம்ம ஒருத்தரை பார்க்குற இச்சைகளை கம்மி பண்ணிக்கணும். ஓகே, நம்மளுடைய பேச்சு அவங்க பேசிக்கினே இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கவனிச்சிக்கினே நம்ம வந்து அதுக்கு எதிர்பாராக பேசக்கூடாது. நிப்பாட்டிட்டு சரி பேசினா போகிறாங்கன்னு விட்டுட்டு கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம போயினே இருக்கணும். மற்றவங்க கெடுதி செய்கிறாங்கனாக்கா அதை நம்ம மறுபடியும் வாபஸ் பண்ணக்கூடாது. சரி இருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யிட்டு அவங்க தெரிஞ்சிடுவாங்க. மேற்கொண்டு அப்புறம் என்னன்னாக்கா நம்மளுடைய இச்சைகள் வந்து ரொம்ப அரிச்சிக்கினே இருக்கும். ஏன் நீ அதில் செய்ய உனக்கு நல்லது கிடைக்கும், நீ இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், நீ நிம்மதியோடு நீ இருந்து வாழ்ந்துட்டு போவாது, எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிக்கிற, இன்னும் ஒரு தொந்தரவு கொடுத்துக்கினே இருக்கும். அதை நம்ம சிந்தித்து நம்ம வந்து கட் பண்ணிக்கினே இருக்கணும். அதை கட் பண்ண அது செத்து போயிடும். அது கடவுளுக்கு உகந்த சுகந்த பலியாக மாறிடும். அப்போ தான் கடவுளை நம்மளை நேர்மையாக இருக்கிறியா இல்லையான்னு ஒன்னொன்னையும் சோதிச்சு ஒன்னொன்னையும் போட்டு நெருப்பில் சுட்டு எரிக்கிறத நம்மளுக்கே தெரியும். ஓ இதுக்காக இது நம்மளுக்கு வருது, இதுக்காக மற்றவங்க நல்லா தான் பேசினிருப்பாங்க. ஆனால் அவருடைய சக்தியாகப்பட்டது கடவுளை அவரை தூண்ட விட்டு நம்மளை வேடிக்கை பார்ப்பாரு, கரெக்டாக இருக்கிறியா இல்லையான்னு. அதில் சுத்தமாக இருக்கிறவங்க வரைக்கும் தான் அவரோட ஜாயின் ஆக முடியும். தேங்க்யூ.
பிரதர் இது இந்த ஒரு பேராகிராஃப் படிக்கும்போது ஒரு சாங்ஸ் இந்த நைட் ஞாபகம் வந்துச்சுங்க பிரதர். அது வந்து செப்டம்பர் 20th, ம் அதாவது செப்டம்பர் 20க்கு அதில் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பிரதர். செப்டம்பர் 21 20ங்க பிரதர் 20. ஓகே. அதில் வந்து பழைய சிருஷ்டியும் புது சிருஷ்டியோட வளர்ச்சி பற்றி ஒரு நல்ல பாயிண்ட் எழுதியிருக்காரு. வெரி குட். அருமையான மன்னா தான் அது. செப்டம்பர் 20. கொடுங்க, அவங்க கொடுத்து. உங்கள்கிட்ட இருக்கா? ஓகே, படிங்க. செப்டம்பர் 20. வானத்தில் இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவ அருளிய அப்பம். யோவான் 6:33. அநேக ஜனங்கள் வானத்துக்குரிய காரியங்களில் குறைவாகவும் பூமிக்குரிய காரியங்களில் அதிகமாகவும் திருப்தி அடைகிறார்கள். நாமோ பூமிக்குரிய காரியங்களில் மிக குறைவாகவும் வானத்துக்குரிய காரியங்களில் அதிகமாகவும் திருப்தி அடைகின்றோம். பழைய சுபாவத்தை கலைத்து ஒரு நிமிஷம், இந்த கேபிள் மைக். அது போலவே பழைய சுபாவம் பெருகினால் புதியவனை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். தெய்வீக ஆசீர்வாதத்தை நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஆகாரத்திற்கும் அழிந்து போகக்கூடிய ஆகாரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் உணர்ந்து தெய்வீக ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஆகாரத்தை தெரிந்து கொள்ளுவோம். அவருடைய வசனங்களை அதிகமாக உட்கொண்டு இவ்விதமாக தேவனிலும் தேவனுடைய பலத்திலும் உறுதியிலும் வளர்வோம். நாம் அதிகமாக உலக ஆசைகள், நம்பிக்கைகள், உலக ஆவி இவைகளிலிருந்து விலகி இருப்போம். நாம் பரலோக தேசத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் பரலோக சுபாவத்தையும் தேடி நாம் தேவ சுபாவத்துக்கு தயாராவோம். பரலோகத்தில் இருந்து ஜீவனை கொடுக்கக்கூடியவரை, பரலோகத்தின் ஆகாரத்தை கொடுக்கக்கூடியவரை நாம் அறிந்து கொண்டோம். இந்த ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது நம்முடைய மிக பெரிய கடமை. அவர்களுக்கு சாப்பிட கொடுங்கள், இதை காதுள்ளவன் கேட்க கடவான். அருமையான ஒரு இறைவன் கீதம் தான் இது. ஸோ இது ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. சகோதரர் கொடுங்க, மைக்கு. பிரதர் இங்கே வந்து பிரதர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு கான்செக்ரேட்டட் வந்து பூமியோட விஷயங்களை பார்த்து அவர் திருப்தி அடைஞ்சிட்டாருனாக்கா பரலோக விஷயத்தில் வந்து அவரை வந்து பார்க்க முடியாது, அதில் வந்து அவரோட இயக்கம் இருக்காது அப்படின்னு சொல்ல வராரு. அது மட்டும் இல்லாமல் இது சென்டென்ஸ் மட்டும் இங்கிலீஷில் படிக்கிறாங்க பிரதர். த நியூ நேச்சர் ஃப்ளரிஷஸ் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தி ஓல்ட் நேச்சர் அண்ட் த நியூ ஆம்பிஷன்ஸ், ஹோப்ஸ் அண்ட் டிசையர்ஸ் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தி ஓல்ட். Likewise, when the old nature flourishes, it is at the expense of the new in all of life's affairs. அதாவது இங்கே வந்து ஒரு புதிய சிருஷ்டியா, அதாவது அந்த புதிய ஜீவனில் நம்ம வளரணும்னாக்கா கண்டிப்பாக பழைய சுபாவமானது வந்து அது அழிக்கப்படணும். புதிய சுபாவம் வளரலைனாக்கா கண்டிப்பாக அங்கே வந்து பழைய சுபாவம் வந்து வளர்ந்துரும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்கே எடுத்துகிட்டு வராரு. அதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இன்னொரு விஷயத்த நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வந்து ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. அதாவது நம்ம பூமிக்குரிய விஷயத்தையும் நம்ம செழிப்பாக இருந்துட்டு நம்ம ஆவிக்குரிய விஷயத்தையும் செழிப்பாக நம்ம வளரும்னு நம்மளால நினைக்கக்கூடாது. ஏன்னாக்கா நம்ம வந்திருக்கிறதே வந்து அந்த பழைய சுபாவத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நம்ம வந்து அந்த புதிய சுபாவத்திலே வளர முடியும்னு சொல்லிட்டு இங்கே பிரதர் எழுதியிருக்காங்க. பியூட்டிஃபுல், அருமை. இது பாருங்க, இது நம்ம பார்க்கும்போது இது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது தான் நமக்கு முக்கியமாக இருக்குது. எப்படி, அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தேவனுக்கு இது நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி அவர் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அது இருக்கணும், அதை பார்த்துக்கணும். இதெல்லாம் தான் தேவன் விரும்புகிறார் அப்படிங்க. வேற அங்கே அதை எடுத்துக்க மைக். குட் ஈவினிங். இந்த பெரியன் ஸ்டடியில் கலந்துக்கினதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வாய்ப்புக்கும் நன்றி சொல்கிறோம். இந்த பகுதியில் நமக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்த ஒரு பகுதி என்னென்னா, தேவனுக்கு பலி செலுத்துகிற மனசு எவ்வளோ இருக்கோ அவருக்கு உகந்த பலிகளை செலுத்துறதுக்கு நம்ம அவ்வளோவா கவனமாக இருக்கணும். அண்ணா வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எப்படியெல்லாம் நம்ம எதுக்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னு விவரிச்சாங்க. அதில்
எனக்கு ரொம்ப என்ன டச் ஆச்சுன்னா, ஒரு பலி வந்து ஒரு வெள்ளாட்டு கடவா இருக்கட்டும், ஒரு காளையா இருக்கட்டும், அது பலி மேல செலுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நிழல்லே அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அத கிளீனா கழுவணும். ஆசாரியன் வந்து அத கழுவாரு. கழுவுனதுக்கு அப்புறம் தான் அந்த பலி வந்து ஏறெடுக்கப்படும். அப்படிப்பட்ட பலி ஏறெடுத்தாதான் இஸ்ரேல் மக்களுக்கு வந்து பாவ நிவாரண நாள் முழுமை அடையும். ஆனா நம்மளோட பலிகள்ல வந்து தேவன் வந்து ஒரு நாளுடைய அந்த கழுவுதல் வந்து எதிர்பார்த்துட்டு இல்ல. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம தினந்தோறும் நம்மளுடைய மனதுல ஏதாச்சும் கழிவு இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் பொறாமை இருந்துச்சுன்னா, இன்ஃபேக்ட் ஈவில் ஸ்பீக்கிங் கூட அவர் மென்ஷன் பண்றாங்க. ஒருத்தவங்கள பத்தி நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கடினமான ஒரு விஷயம் நம்மளோட மனதுல ஆழ் மனதுல இருந்துச்சுன்னா, நம்ம டெய்லி நம்மளோட பலிகள் செலுத்தினாலும் தேவனுக்கு அது வந்து உகந்ததா இல்லாம போகும். நம்மளோட நேரம், காலம், பணம், உடல் ரீதியான ஹெல்த் எல்லாமே செலுத்தினாலும் தேவனுக்கு வந்து அது வந்து பிரீதியா இல்லாம போகும். ஸோ அங்க வந்து ஒரு ஒரு டெய்லி ஸ்க்ரூட்டனி வந்து பிரதர் வந்து என்கரேஜ் பண்றார். டெய்லி ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் நம்ம எந்தெந்த விதத்துல நம்மளோட தாட்ஸ், நம்மளோட வேர்ட்ஸ், நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்துலயும் பண்ணணும். பட் இன்னொரு விதத்துலயும் அவர் வந்து ரொம்ப ஆறுதலா ஒரு விஷயம் சொல்றாரு. எனக்கு அதுவும் ரொம்ப டச் ஆச்சு. என்னன்னா, காலந்தோறும் நமக்கு வந்து இந்த வந்து கழுவுதல் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்கும். இருக்கிறதுனால சோர்ந்து போகாதீங்கன்ற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். ஐயோ! நான் ஒரு நாள் கழுவுறேனே, 2வது நாள் கழுவுறேனே, 2 வருஷம், 10 வருஷம் கழுவிட்டே இருக்கேனே அப்படின்னா, பலி செலுத்துற காலங்கள் தேவன் நமக்கு எவ்வளவு கூட்டி கொடுத்திருக்காரோ, அவ்வளவா நம்ம தினந்தோறும் அத வந்து கழுவணும். தினந்தோறும் தேவன் கிட்ட போய் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும். ஸோ புது சிருஷ்டி வந்து பாவம் செய்யாதுன்னு ஒரு பகுதியில மென்ஷன் பண்ணாருன்னா, புது சிருஷ்டி தான் பாவம் செய்யாது. ஆனா புது சிருஷ்டிய வந்து வச்சிருக்க அந்த பாத்திரம் வந்து பலவீனமான பாத்திரம் தான். ஸோ புது சிருஷ்டி தான் அந்த பலவீனமான பாத்திரத்துல இருக்க பலவீனங்களை உணர்ந்து கள்ள கபடம் இல்லாம, நான் இந்த வார்த்தைய வந்து தப்பா விட்டுட்டேன், எனக்கு இந்த சிந்தனை வந்தது, எனக்கு இந்த பொறாமையான ஒரு ஒரு சீடு இருக்கு, ஹிப்போக்ரசிக்கு ஏதாச்சும் ஒரு சொல்லுவோம் ஆனா நம்ம வந்து அதன்படி செய்ய மாட்டோம் அப்படின்ற விதத்துல எந்த விதத்துல இருந்தாலும் உணர்த்துதலே தேவன் தான் படிப்படியா கொடுப்பாரு. பட் கொடுக்கும் போதெல்லாம் நம்ம அதை செஞ்சுட்டு இருந்தாதான் நம்ம பலி செலுத்துறதுல அவ்வளவா ஊக்கமா இருக்கும் அப்படின்றது தேவன் அறிஞ்சுப்பாராம். நம்ம வெறும் பலியை வந்து தூக்கி ஆல்டர்ல வைக்காம ஃபர்ஸ்ட் தூக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கழுவ வேண்டிய எல்லா விஷயங்களும் பண்ணணும். எவ்வளோனா ஆரோனும் அந்த புல்லக் வந்து ஆக்சுவலி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடைய பலிக்கு ஒரு நிழலா இருக்கு. அது ஒரு நிழல் மட்டும்தான். பட் அந்த நிழல் கூட சுத்தமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த புல்லக்கை வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு தான் வைப்பாங்க. அதோட அர்த்தம் என்ன இல்லைன்னு கூட சொல்லுவாருன்னா, கர்த்தர் இயேசு அதுக்காக அவருடைய பாவத்தை வந்து கழுவிட்டு பலி செலுத்துற மாதிரி இல்ல, அவரோட நிழலுக்கு வந்து ஒரு ஒரு அனிமலை கூட ஒரு ரெப்ரசன்ட் பண்ணணும்னா தேவன் அவ்வளோ சுத்திகரிப்பை எதிர்பார்க்கிறார். ஸோ நம்ம இப்ப சுவிசேஷ யுகத்துல அந்த நிழலோட பொருளா இருக்கும் அப்படின்னா, நம்ம எவ்வளவு சுத்திகரிப்புக்கு நம்ம எவ்வளவு கவனம் செலுத்தணும், தேவனே அவ்வளவு கவனம் செலுத்தி இருந்தாருன்னா ஒரு நிழலான காரியத்துக்கு நம்ம எவ்வளவு செலுத்தணும் அப்படின்ற விதத்துல நிறைய உன்னிப்பான டீட்டெயில்ஸ் எங்க இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ, வெரி நைஸ். அது பேட்டரி கொஞ்சம் ப்ராப்ளமா? பிரதர் இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போது ஒரு ஒரு புது சிருஷ்டி இங்கே வந்து அதாவது இப்போது சிஸ்டர் கூட சொன்னாங்க, இந்த கழுவப்படுற இந்த விஷயம் அது கண்டினியூஸாக வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கழுவிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட இங்கே இருக்குது. இது வந்து எதுக்கு அவசியமாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு புது சிருஷ்டியாக உள்ளே வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எதை நோக்கி பிரயாசம் எடுப்போம் அப்படின்னா நீதி அதாவது ரைச்சியஸ் திங்ஸ், நீதியான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி நம்ம பிரயாசம் எடுப்போம். நம்ம பிரயாசம் எடுக்கும் போது இந்த வழியில் வந்து யார் அதிகமாக பிரயாசம் எடுக்கிறாங்களோ இவங்களுக்கு தான் அதிகமான சோதனைகள் வரும். இவங்க தான் அதிகமாக வந்து பாவத்துக்கு எக்ஸ்போஸ் ஆவாங்க. அதாவது ரொம்ப ஈஸியாக இவங்க விழுந்துருவாங்க. ஏன்னா இப்போது நம்ம பார்க்குறோம், இப்போது அதிகமாக நம்ம மத்தியில் யார் விழுந்துருவாங்க அப்படின்னா நல்லா வளர்ந்தவங்க தான். ஏன்னா அவங்க அதிகமாக பலி செலுத்தியிருப்பாங்க, அதிகமாக தேவனுடைய விஷயங்களை செஞ்சுருப்பாங்க,
அப்படி செய்யும் போது அப்படிப்பட்டவர்கள் தான் ரொம்ப அதிகமாக பாவத்துக்கு எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க. ஏன்னா அவங்க மேலே தான் சாத்தானுடைய அந்த ஒரு கண்ணு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக வந்து கண்ணி இருக்கும், ரொம்ப அதிகமாக வேலை செய்வாங்க. சாத்தான் ரொம்ப அதிகமாக வேலை செய்வார், எப்படியாச்சும் விளைவிச்சிடணும் அப்படின்னு. ஸோ அதனால வந்து இந்த கழுவுதல் அப்படின்றது வந்து நம்ம நாளுக்கு நாள் பலி செலுத்தும் போது எவ்வளோ அதிகமாக பலி செலுத்துகிறோமோ அவ்வளோ அதிகமாக இந்த கழுவுதலும் வந்து தேவைப்படுது. அவ்வளோ அதிகமாக வந்து இந்த வாஷிங் வந்து கண்டினியூஸாக வந்து தேவைப்படுது. ஸோ அது ஒரு பாயிண்ட். ஓகே, இன்னொரு பாயிண்ட் நான் அப்பா சொல்கிறேன். தேங்க்யூ. இப்போ புதிய சிஸ்டி வந்து நான் ஃபர்ஸ்ட் கல்வப்பட வேண்டும்னு சொல்லுது இல்லைங்களா? இப்போ பிரதர் சிஸ்டர் கேட்குது சொன்ன மாதிரிங்க. இப்போ ஒவ்வொரு நிலையில வந்துட்டு ஒவ்வொரு காரியங்களை நம்ம கல்வப்பட வேண்டியதா இருக்குது. ஏன்னாக்கா நம்ம போறது கன மகிமை அழியாமைக்குரிய போறதுனால வந்துட்டு நம்ம கல்வப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கணும்னாக்கா, இப்போ என்கிட்ட ஒரு குறை இருக்குது, அதை நான் இன்னைக்கு நான் கடவுள்கிட்ட போயிட்டு நான் கல்வப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு அதில் இன்னைக்கு அது என்னை விட்டு போயிடுச்சானாக்கா அது முடியாதுங்க. அது வந்து நம்மளுடைய மரண பரியந்தமே இருக்கிறதுனால இந்த பேரல கொடுத்துருக்குது. என்னன்னாக்கா, ஒரு நிமிஷம், புதிய சிருஷ்டியானது பாவம் செய்ய முடியாது, மரித்ததாக எண்ணப்பட்ட பழைய சுபாவத்தின் மேல் இடைவிடாமல் கவனம் செலுத்தி அதை உயிர் பெறாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குதுன்ட்டு என்னோட. வெரி குட், நைஸ். வேற இங்க இன்னொரு விஷயம், நம்ம இந்த கழுவுறது பத்தி சொல்லும்போது எனக்கு நம்ம அந்த தண்ணீர் தொட்டி சொல்றார் இல்லையா, தண்ணீர் தொட்டி பொதுவாக இந்த பாயிண்ட் நீங்க நல்ல மைண்ட் வைங்க. இது தண்ணீர் வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லும்போது வேத வாக்கியங்கள் தான். ஆனால் இதில் இந்த தண்ணீர் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது அது ட்ரூத். அதை நீங்கள் மைண்ட் வச்சு, சத்தியத்தை தான் அடையாளப்படுத்துது. இப்போ நம்ம உள்ளே போகிறோம், உள்ளே போனாக்கா டேபர்நாக்கிள்குள்ள அங்கே 6 அப்பங்கள் வச்சுக்கிறாங்க. அது எதை குறிக்குது? அது பைபிள். வெளியில் இருக்கிற தண்ணீர் தொட்டி இல்லையா, அப்புறம் வித்தியாசம் இருக்குது. இப்போ இதில் இருக்கு இல்லையா, அது முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா இந்த வெளியில் இருக்க தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அது மேலோட்டமான சத்தியங்களை தான் நமக்கு கொடுக்கும். அதுதான் அதனுடைய அர்த்தம், மேலோட்டமான சத்தியங்கள், அவ்வளோதான். டீப் ட்ரூத் வேணும்னாக்கா, ஆழமான சத்தியம் வேணும்னா உள்ளே போனால் ஒரு கான்சிக்ரேட்டடுக்கு தான் அது கிடைக்கும். அந்த அப்பங்கள் எதை வைக்கணும், அது கூட ட்ரூத் தான். பொதுவாக நம்ம பைபிள்னு எடுத்துட்டா வெறும் பைபிளை படிச்சுட்டு போனாங்க ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா பைபிளில் இருக்கக்கூடிய ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்ளுதல், அதுக்கு தான் தேவன் நிறைய பரிசுத்தவான்ல வச்சிருக்கிறார். 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் இருக்குது, அது பைபிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. அப்போ அதில் நமக்கு ஆழமான சத்தியங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு போஷாக்கு, ஜீவன் எல்லாம் கிடைக்கும். அது ட்ரூத்துங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம், அது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லி அது வாஷ் பண்ணும். அதில் வந்து இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் ஈவில் ஸ்பீக்கிங்கில் ஒரு இது கொடுக்குறாரு. அதாவது இது கொஞ்சம் பொதுவாகவே நம்ம உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்போதுமே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, இப்போ ஆயுர்வேதா, அப்புறமா நிறையா இருக்குது, ஹோமியோபதி இல்லையா, இதில் இங்கிலீஷ் மெடிசன் இருக்குது, ஆலோபதி இருக்குது. எது நம்ம செலக்ட் பண்ணுறோம்? 90% எதை தான் செலக்ட் பண்ணுறாங்க ஜனங்க? இல்லை, ஒரு டேப்லெட் எடுத்து போட்டால் முடிஞ்சிச்சு. இது நீங்கள் இந்த டயட்டு அந்த டயட்டு, காலையில் இதை சாப்பிடு, அரைச்சி குடி, அது இதுன்னா பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இல்லையா? இங்கே தேவன் கூட இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு 3 டேப்லெட் கொடுத்துக்கிறார். அந்த டேப்லெட் டெய்லி எடுத்துக்கங்க. அப்போ நமக்கு இந்த ப்ராப்ளம், அந்த டேப்லெட் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப எதிர்பார்த்து இல்லைங்களா? மேபி அது வந்துட்டு கொஸ்டின் நம்பர் 11, ஈவில் ஸ்பீக்கிங். பாருங்க, இப்போ இதில் என்ன சொல்கிறேன்னா, 11வது கேள்வி, இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நம்முடைய இருதயங்களை எவ்வாறு சுத்திகரித்து கொள்வது? இதுதான் இது கேள்வி. நிறைய விஷயங்கள் போகுது. 2 ரீப்ரிண்ட் கொடுக்குறாரு.
அதான் ரீப்ரிண்ட் நம்பர் 2517-2249. சரி, இதில் 2249 நம்ம பார்க்கலாம். ஓகே, இல்லை, ரீப்ரிண்ட் நம்பர் 2517. 2517ல் நமக்கு வந்துட்டு ஒரு 3 டேப்லெட் இங்கே வந்து நமக்கு கொடுக்குறாரு. அதாவது இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த நோயை வந்து நம்ம எப்படி சரி செய்யறது. ஏன்னா இங்கே வந்துட்டு தீமை பேசுறது சொல்ற இல்லையா, அதாவது சிந்தனையில் அசுத்தம் இருப்பதாக கண்டால் ஒருவர் என்ன செய்ய வேண்டும், அதான் கேள்வி. நம்மளுடைய தாட் திங்கிங்ல வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? நன்மையை காட்டிலும் தீமையையும் சுயநலம், மன்னிக்க இயலாத மனநிலைமைகளும், பகையும், பொறாமை உள்ளவர்கள், தங்களை புகழக்கூடியவர்களை மட்டும் நேசிப்பவர்களை குறித்து ஏதாகிலும் நம்பிக்கை உண்டா? 2வது கேள்வி. 3வது கேள்வி, இப்படிப்பட்டவர்களை தேவன் முற்றிலுமாக நிராகரித்து விடுவார் அல்லவா? அப்படி கேட்குறாரு. ஸோ நம்மளுடைய ஹார்ட் கண்டிஷன் இப்படி இருக்குது. அப்புறம் நம்மளுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நன்மையை காட்டிலும் தீமை செய்கிறது, சுயநலம், மன்னிக்க இயலாத மனநிலைமை, அப்புறம் பகை, பொறாமை, அப்புறம் நம்மளை யாரை புகழ்றாங்களோ அவங்கள மாத்திரம் நேசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸோ தேவன் வந்து இவங்களை எப்படி பார்க்குறாரு? ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில நம்மளுடைய இருதயம் இருக்கும்போது பாருங்க, இப்போ இந்த இந்த பாவ காரியங்களை பரிசுத்தமாக எடுத்து இது காட்டுகிறது. இந்த நிலையில அவர்களுடைய சுத்திகரிப்பானது நம்பிக்கை அற்றதாகி விடுகிறது சொல்றார். சுத்திகரிப்பு நம்ம செய்யும்போது இந்த மாதிரி நிலைமையில் நம்ம இருக்கும்போது அந்த சுத்திகரிப்பு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சுத்திகரிப்பா போயிடுது. அப்ப இதுக்கு என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பரம வைத்தியர் இப்படிப்பட்ட விஷம் நிறைந்த இருதயங்களுக்கு ஏற்ற தடுப்பு மருந்தினை குறிப்பிடுகிறார். பரம வைத்தியர் யாரு? தேவன். பரம வைத்தியர் இயேசு கிறிஸ்து தேவன் இல்லையா? தேவன் நமக்கு என்ன சொன்னா, இப்படிப்பட்ட மருந்துகளை சரியான முறையில உட்கொள்வதன் மூலம் கடினமான இருதயங்கள் லகுவாக்கப்படும். அப்புறம் குரோதம், பகை உருவாவதற்கு பதிலாக அன்பு நிறைந்த வழியும், சண்டைகள், சச்சரவுகள், எதிர்பேச்சுகள், தீமை பேசுதல், பின்னாக பேசுவது, புறம் கூறுவது, கொஞ்சம் குறைந்த அன்பையும் அதற்கேற்ற வார்த்தைகளையும் பிறப்பிக்கும். ஒருவரை குறித்து தீங்கு நினைப்பது, எந்த அயலானை குறித்தும் அவதூறு கூறாமல் நீடிய பொறுமையுடன் சகலத்தையும் சகித்து தன்னுடைய புகழ்ச்சியை நாடாமல் தேவனுடைய மகிமையை தேடி, இப்படிப்பட்ட ஆவியே கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும் அன்பின் பிரமாணம். இந்த மருந்துகள் மிக மோசமான வியாதிப்பட்டவர்களுக்கும் மட்டுமல்ல, கிறிஸ்துவ ஜீவியத்தில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட மருந்துகள் சிலவற்றை காணலாம் அப்படின்ட்டு எழுதுற. அதாவது மருந்துன்னா யார்கிட்ட கொடுப்பாங்க? நோயாளிங்களுக்கு மாத்திரம் இல்லை, இது டெய்லி பலி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்குமே இந்த மருந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதாரு. அந்த மருந்து என்னன்னாக்கா நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 3 மாத்திரை, 4 மாத்திரையா? 4. சரிங்களா? ஓகே, 4 மாத்திரை. இங்க மாத்திரை தான் போட்டிருக்காரு. மாத்திரை 1 என்னன்னா 1 யோவான் 3:3. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தம்மையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். நம்பர் 1. இப்ப இந்த மாத்திரைக்கான விளக்கம் கூட இங்க கொடுத்திருக்கிறாரு. 2வது மாத்திரை, இந்த மாத்திரை டெய்லி போட்டுக்கணுமா? இந்த டெய்லி போட்டுக்கினா அது நோய் சரியாயிடுச்சு. இது வந்து பரம வைத்திய. நோய் இல்லாதவங்க கூட போட்டுக்கோங்க, அப்ப என்ன உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக நோய் வராது இல்லையா? மாத்திரை 2 என்னன்னா தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், டைட்டஸ் இல்லையா? 2nd chapter 14th verse. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும்
நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். இது 2. மூன்றாவது 2 தீமோத்தேயு 2:22, 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இது மாத்திரை 3. நாலாவது 1 பீட்டர் 1 சாப்டர் 22nd verse. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமாகும்படிக்கு ஆவியிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். பாருங்க, இப்ப இங்க நமக்கு என்ன சொல்றேன்னா, ஒருவேளை நீங்க நமக்கு டைம் ஆயிட்டு இருக்கிறதுனால நீங்க வீட்டுல கூட நீங்க இது படிங்க. நம்ம இந்த போர்ஷன் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ணும். நாம் தேவனுடைய புத்திரர்களாக அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற நம்பிக்கை மேற்கூறப்பட்ட வசனத்தில் காண்பிக்கப்படுகிறது. அதாவது அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். இதுதான் ஒரு மாத்திரை 1. ஸோ இது பாருங்க, இது நம்மளுடைய கையில இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னாக்கா, ஒரு நாளும் இதை நம்ம எடுத்துக்கணும். அதான் என்ன சொல்றேன்னா, அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும், அப்படின்னா அவர் எப்படி சுத்தமா இருக்கிறாரோ அதே போல தங்களையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அதனால யார் கையில இருக்கு இந்த வேலை? நம்ம கையில தான் இருக்குது இந்த வேலை. அது நம்ம பார்க்கணும். நம்ம ரொம்ப பொதுவாகவே நம்ம இப்போ இந்த மீட்டிங் வரும்போது கூட நமக்கு அது கூட ஒரு ரூல்ஸ் சொல்றாரு. நீங்க வரும்போது என்ன பண்ணணும், நீங்க சுத்தமா குளிச்சு என்ன வாங்க அப்படி சொல்றாரு. இது ஒரு பொதுவா. அதே போல உங்களை நீங்க என்ன பண்ணணும், சுத்திகரிக்கணும். அதுதான் இதோட விளக்கம் பாருங்க, நமக்கு கொடுக்குறாரு. அப்படியே படிங்க. அங்க அந்த இந்த சைடு அது மேல இருக்கு பாருங்க, யோவான். ஆமா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய விளக்கம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கின்றான். 1 யோவான் 3:3 நாம் தேவனுடைய புத்திரர்களாக அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற நம்பிக்கை மேற்கூறப்பட்ட வசனத்தில் காண்பிக்கப்படுகிறது. அவரை போல் இருப்பவர்கள் அவர் மகிமை அடைந்த நிலையில் தாங்களும் மகிமை அடைந்து அவரை காண்பார்கள் என்று வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் இந்த ஒரே நம்பிக்கையில் விரிவடையும் பட்சத்தில் நாம் இந்த அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் அளவிடும்போது பரலோக பிதாவின் அன்பையும் நம்முடைய இரட்சகரின் அன்பையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. பாருங்க, இப்ப நமக்கு அந்த விளக்கத்தை கொடுத்துட்டே போறார். இப்போ நீங்க உங்களை சுத்திகரிச்சுக்கிறன்னா இந்த தாட் நமக்கு வரும்போது என்னன்னா, அவருடைய மகிமையில நாம் அவரை தரிசிக்க போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்துட்டு இருக்கிறார். அதை நினைக்கும் போது என்ன ஆகுது, இதுக்கு நான் தகுதியான ஆளா, என்ன இவ்வளவு பெரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய வாய்ப்பு அது. நீங்க பாத்தீங்கன்னா கேருபீன்கள்லாம் இருக்காங்களே, சேராபீன்கள், அவங்களாம் தேவனை பரிசுத்தர் பரிசுத்த தொழுது கொண்டு ரொம்ப பரிசுத்தமான தூதர்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இல்லை. அதுக்கு கீழே கேப்ரியல் அவங்கெல்லாம் நிறைய ரேங்க் இருக்குது, தூதர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கூட இந்த வாய்ப்பு இல்லை. இந்த வாய்ப்பு நீங்க பார்த்தா மனுஷர்களுக்கு தான் இந்த வாய்ப்புன்னு சொல்லிட்டார். இது எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு பாருங்க. அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. அதை நம்ம மைண்ட்ல, அதை நம்ம இந்த மாதிரி ஒரு அழைப்பா, இவ்வளோ தேவன் எனக்கு கிருபை காமிச்சிருக்கிறாரா, எனக்கு கூப்பிட்டுருக்காரு. எவ்வளோ பேர் இருக்கிறாங்களா இந்த உலகத்துல இல்லையா? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதை விட்டு நம்மள இன்னைக்கு செலக்ட் பண்ணிக்கிறாரா அப்படின்னு நினைக்கும் போது அப்போ இந்த மாத்திரை வேலை செய்யும். உள்ளுக்குள்ள என்ன ஆகாது, வேலை செய்யும். எப்படி வேலை செய்ய படிங்க.
ஏனெனில் நாம் அவர்களை நேசிப்பதற்கு முன்னதாகவே அவர்கள் நம்மை அதிகமாக நேசித்தார்கள். இப்படிப்பட்ட தெய்வீக அன்பின் முறையை நமக்கு மாதிரியாக கொண்டு நாம் அதில் வளர்ந்தால் நிச்சயமாக நம்முடைய இருதயங்களில் சுத்திகரிக்கப்பட்டு பூரணமான அன்பையும் கிறிஸ்துவுக்குள்ளான சுயாதீனத்தையும் பெறுவோம். முற்காலத்தில் நமக்குள் இருந்த அர்த்தமில்லாத சுயநலத்தை கண்டு அதிகமாய் வெட்கப்படுவோம். நம்முடைய மாம்சத்தின் பலவீனங்கள் ஆகிய கோபம், மூர்க்கம், பகை, வஞ்சனைகள், தீமையான பேச்சுக்கள், வதந்திகள், புறம் கூறுதல், வெட்கி பேச்சுகள் போன்றவர்களை உண்மையான வெளிச்சத்தில் காணும்போது நாம் மிகவும் வருத்தம் அடைவோம். மேலும் இறுதியாக இப்படிப்பட்ட தீமையான குணங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு காலம் பொருந்தாது என்பதை நாம் எளிதில் உணர்ந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட தீமைகளையும் நம்முடைய ஆத்மாக்களை நித்திய மரணத்துக்கு வழிநடத்தும். மாம்ச பலவீனங்களையும் விட்டு வேகமாக விரைந்தோட செய்யும். நம்முடைய இருதயங்கள் உடனடியாக சுத்திகரிக்கப்படும். நம்முடைய உதடுகளில் மட்டும் அல்ல, நம்முடைய சிந்தனைகளில் மேலும் நாம் கவனம் வைக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தேவனுக்கு முன் எப்பொழுதும் பிரியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த மாத்திரை ஒன்று. இந்த மாதிரி 4 மாத்திரை கொடுத்துருக்காரு இல்லையா? 4 நீங்கள் டெய்லி எடுத்துக்கணும். டெய்லி எடுத்துக்கிட்டாக்கா அது ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறார். இது பாருங்க, 4th படிங்க, அடுத்த பேஜ். அதுக்கு அந்த வசனத்துக்கு கீழே இருக்க விளக்கம் படிக்கும். மற்ற மருந்துகளை பயன்படுத்தி சுத்திகரிக்கப்பட்டவர்கள் மட்டுமே இந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும். பார்த்தீங்கன்னா, 4வது மருந்துக்கு போகும்போது என்ன சொல்றாருன்னா, 3 மருந்து சாப்பிட்டீங்களா? அப்பதான் 4வது இல்லையா? 3 சாப்பிடாம என்ன பண்ண முடியாது? 4 நீங்க எடுத்துக்க முடியாது. வசனம் படிங்க இப்போ. வசனங்கள் 4வது. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அந்த சுத்த இருதயத்துக்கு வரணும்னா நீங்க ஆல்ரெடி அந்த 3 மாத்திரை சாப்பிட்டுக்கணும். அந்த 3 மாத்திரை சாப்பிட்டா தான் உங்க இருதயம் என்ன பாகம்? சுத்த இருதயத்துக்கு வரும். அப்பதான் நீங்க இதை சாப்பிட முடியும். 4வது சாப்பிட்றதுக்கு அவர் எப்படி ரெக்கமெண்ட் பண்றாருன்னா, ஆல்ரெடி அதெல்லாம் சாப்பிட்டீங்களா கரெக்டா? அப்பதான் இது வேலை செய்யும். இல்லைன்னா என்ன ஆகாது? இப்படி ஒரு மாத்திரை கொடுத்துக்கிறாரு, ஒரு கேரக்டர். இது வந்துட்டு ஈவில் ஸ்பீக்கிங் தலைப்பில் கொடுக்குறாரு. இப்போ மாம்சம் அப்புறம் நம்மளுடைய ஆவி இல்லை? இது 2க்கும் இடையில இந்த ஆவிக்குரிய இந்த சரீரத்தை அந்த மாம்சம் வந்து ஃபுல்லாவே வந்து ஆவிக்குரிய சரீரம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அது இல்லை அது இதை மேற்கொண்டுருச்சு அப்படின்னா இது வந்துட்டு இந்த கழுவுறதுன்னு நம்ம படித்தோம் இல்லையா? இது எவ்ரிடே இது நடந்துட்டே இருக்கணும். அப்பதான் மாம்சம் சாகும். இல்லைன்னா புது சிருஷ்டி செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். புது சிருஷ்டி செத்துருச்சுனாக்கா எங்க போயிடுச்சு? அது செகண்ட் டெத் போடும். புது சிருஷ்டி பிறக்காது. அவ்வளோதான். நம்ம மறிச்சோம்னா அதோட சாப்டர் க்ளோஸ். மறிக்கிற வரைக்கும் ஓடிக்கலாம். மறிச்சிட்டோம்னா சாப்டர் க்ளோஸ். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நமக்கு நம்ம நாளுக்கு நாள் மறுரூபம் ஆகணும். மறுரூபம் ஆகி சேஞ்ச் ஆகி ஒரு நாள் நம்ம மறிக்கும் போது திரைக்கு அந்த பக்கம் போயிடும், வேற சரீரம் கிடைச்சிடும். அதுதான் சக்சஸ் இல்லையா? நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த புது சிருஷ்டிக்கு இந்த மாதிரி 4 மாத்திரை வச்சிருக்கிற புது சிருஷ்டின்னு வந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைங்க அப்படி தேவன் சொல்லவே இல்லை. இது நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனைகள்லாம் புது சிருஷ்டிக்காக ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிற அப்படி சொல்ல கிடையாது. இந்த பிரச்சனைகள்லாம் யாருக்கு வருது? அவங்களுக்கு. நமக்கு எனக்கு பிரச்சனை நானே வர வச்சுக்கிறது. எனக்கு இருக்குது பிரச்சனை, அவருக்கு இதெல்லாம். இது வந்து ஒரு புது சிருஷ்டியினுடைய பிரச்சனை கிடையாது இல்லையா? இது நம்மளுடைய பிரச்சனை. ஆனா இந்த ஒரு பிரச்சனையில வந்து நான் வெற்றி கண்டேன், ஜெயம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அந்த ஜெயம் புது சிருஷ்டிக்கு கிடைச்ச ஜெயம். புது சிருஷ்டிக்கு ஜெயம் கிடைச்சிச்சுன்னா அது சபைக்கு கிடைச்ச, சரீரத்திற்கு
கிடைச்ச ஜெயம், சபைக்கு கிடைச்ச ஜெயம். சபையை நம்ம எப்போதுமே தோக்கடிக்க கூடாது, கரெக்ட் தானே இல்லையா? சபையை நம்ம என்ன பண்ணோம்? ஜெயிக்க வைக்கணும். அது ஒரு பாட்டு நம்ம கையில் இருக்குது. நம்ம இந்த 4 மாத்திரம் எடுத்துக்கிட்டு நம்ம வெற்றி பெற்றோம்னா அந்த வெற்றி சபைக்கு கிடைச்ச வெற்றின்றார். இந்த பிரச்சனைகள்லாம் இல்லையா, இந்த பாவம், இந்த சிந்தனை, இதெல்லாம் சபைக்கு வச்சிருக்க உபத்திரம் கிடையாது. அது நமக்கு வந்திருக்குது, தனிப்பட்டது. ஆனா இந்த தனிப்பட்டதுல நம்ம ஜெயிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயம் சபைக்கு கிடைச்ச மாதிரி. ஒருத்தர் வெற்றி பெற்று சபையினுடைய அங்கத்துல சேரும்போது அது சபைக்கு கிடைத்த ஜெயம். அப்பதானே அந்த டோட்டல் பாடி கிடைக்கும் இல்லையா? அதுக்காக ஒரு நாள் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு நாளும் கண்டிப்பா நம்முடைய இருதயம் இப்படிதான் இருக்குது இல்லையா? நம்முடைய இருதயம் மெயின் அதுதாங்க. அதனால இதை வந்து சரி பண்றதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, சொன்ன மாதிரி இது டேப்லெட் போட்டுக்கிறது உங்களுக்கு ஈஸி தானே, டக்குன்னு போட்டு அதுதான். இந்த 4 நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவார், நிறைய படிக்கிறதுக்கு. நீங்கள் வீட்டில் தியானம் பண்ணுங்கள். மேபி நமக்கு டைம் அடுத்த வாரத்தை கூட நம்ம கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு கூட நம்ம நெக்ஸ்ட் நம்ம போகலாம். தேவன் தம்மை இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு நேரம் முடிஞ்சிச்சு. இறுதியாக நம்ம தெரியக்கூடிய கார்த்திக் அவர்கள் நம்ம ஜெபத்தை நடத்துவார்.